உங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல உங்களுடைய அப்ளைன் இருக்காங்க இல்லையா, எந்தெந்த வகையான அப்ளைன்ஸ் இருக்காங்க, அவங்கள யாரெல்லாம் ரியலாவே குவாலிட்டியான ஒரு அப்ளைன் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்துட்டு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பிசினஸ் growth பண்ணலாம். பார்க்கலாமா டியர் லீடர்ஸ்? ஓகே, நம்பர் 1 என்ன அப்படின்னா, இதுல 4 வகையான அப்ளைன்ஸ் நமக்கு இருக்காங்க. நம்பர் 1 டைரக்ட் அப்ளைன்ஸ். உங்களை இந்த பிசினஸ்க்கு கூட்டிட்டு வந்த அப்ளைன்ஸ் டைரக்ட் அப்ளைன்ஸ். இதே வேற ஒரு டீம்ல உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த சீனியர்ஸா இருப்பாங்களே, அவங்க கிராஸ் அப்ளைன் அல்லது கிராஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அவங்க வந்துட்டு உங்க டீம்ல இருக்க மாட்டாங்க, உங்க பிசினஸ்க்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. பட் இவங்க கிராஸ் அப்ளைன் சொல்லுவாங்க. தேர்ட் வந்து ஜூனியர் அப்ளைன்ஸ். உங்களுடைய டீம்லயே உங்க அப்ளைனுக்கு டைரக்ட் அப்ளைனுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் லெவல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, அவங்க வந்துட்டு ஜூனியர் அப்ளைன்ஸ். அடுத்து 4வது சீனியர் அப்ளைன்ஸ். 4வதா இருக்கக்கூடிய இந்த சீனியர் அப்ளைன்ஸ் ரொம்ப டாப் லெவல் பெரிய பெரிய லீடர்ஸா இருப்பாங்க. இந்த 4 வெரைட்டில ஓகே, உங்களுடைய பிசினஸ் growth பண்றதுக்கான ஒரு குவாலிட்டி அது யாரா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 7 குவாலிட்டிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளைன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கணும். அவங்கள மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கத்துக்க முடியும். நம்பர் 1 உண்மையா இருக்கிறது பிசினஸ்ல. ஓகே, உங்களோட பிசினஸ்ல ரொம்ப ரொம்ப ட்ரூத்தா ரொம்ப உண்மையா இருப்பாங்க. செகண்ட் வந்து ஹானஸ்டா நேர்மையா வந்துட்டு அந்த தொழில வந்துட்டு பாத்தீங்கன்னா தொழிலுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நேர்மையா இருப்பாங்க. தேர்ட் வந்து பொறுப்பா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயம்னாலும் பொறுப்பெடுத்து முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கணும். அண்ட் 4வது வேற லெவல்ல சின்சியரா வந்துட்டு சின்சியாரிட்டியா வந்துட்டு இருப்பாங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுல அந்த டெடிகேஷன் ஆகட்டும், அந்த சின்சியாரிட்டி அப்படின்றது வந்துட்டு கடின உழைப்பு அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே, லேர்னிங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கத்துக்கக்கூடியதுல நம்பர் 1 எங்க வேணாலும் முன்னாடி நிற்பாங்க, எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும். அண்ட் இது ஒரு மெயின் குவாலிட்டி. அண்ட் ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெல்பிங் மைண்ட் செட்டுங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கிராஸ் லைனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள உங்களுடைய சீனியர்ஸ் உங்களுடைய அப்ளைன்ஸ் கிட்ட இருந்து நிறைய நீங்க கத்துக்கலாம். இந்த குவாலிட்டிஸ் யார்ட்ட இருக்கோ அவங்கள தேடி போய் பழகி அவங்க கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ணி உங்க பிசினஸ் growth பண்றதுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்கி வேற லெவல்ல கலக்குங்க டியர் லீடர்ஸ். தேங்க்யூ.